ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நேற்று எடுத்த வீடியோ தான். அடிக்கிற குளிருக்கு காலையில் நேரமாக எந்திரிக்கிறது அப்படிங்கிறது பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. எப்படா வீக்கெண்ட் வரும், கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இந்த சண்டே ஆனால் போதுங்க, அலாரம் அடிக்காமலேயே எங்கேருந்து தான் முழிப்பு வந்துடுது அப்படின்னு தெரியல. அப்புறம் என்னங்க, கொஞ்சம் நேரம் புரண்டு புரண்டு படுத்து எந்திரிச்சு வேலையை பார்க்க வேண்டியது தான். எனக்கு மட்டும்தான் இந்த சண்டே ஃபோபியாவா, இல்லை என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு தெரியல. காலையிலேயே பார்த்திங்கன்னா ரோஸ் செடியெல்லாம் விற்க வந்துச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா செம்மழி பூங்கா போயிட்டு வந்தோம். அங்கே இருந்த அந்த குண்டு குண்டு செவ்வந்தி பூவை பார்த்ததுலேருந்து செவ்வந்தி மேலே ஒரு கன்று. ஸோ நம்மளும் வந்து வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கலர் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு லாவெண்டர் கலர் செவ்வந்தி செடியை வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்புறம் என்னங்க, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒர்க்கை பார்க்குறக்கு கிச்சனுக்கு வந்தாச்சு. இந்த சில்லுன்னு அடிக்கிற கிளைமேட்டுக்கு சூடாக ஏதாவது செஞ்சு கொடுப்போம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, நாள் வாங்கிட்டு வந்து பழம் நிறையவே இருந்துச்சு. சரி, ஓகே, சூடாக புட்டு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புட்டு செய்கிறதுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து இடியாப்பு மாவுலேயே வந்து நான் செஞ்சுருவேன். தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. அதில் உப்பு போட்டு லைட்டாக கையை வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நல்லா உதுத்து விட வேண்டியது தான். இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா, கையில் பிடிச்சா பிடிக்கிறதுக்கு வரணும், உதுத்து விட்டால் நல்லா உதுத்து விட்டுறணும். அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு குழா புட்டு செய்கிறதுக்காக நான் வந்து எடுத்துட்டேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தேன், ஒவ்வொரு குழாயிலையாக போட்டு எவ்வளோ நேரம்டா செய்கிறது, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி துணியை விரித்து மாவை நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு 8-10 நிமிஷம் போல் ஸ்டீம் பண்ணி ஆவியில் வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல கமகமான அந்த பச்சரிசியோட வாசனையோட நமக்கு வந்து புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. குழாயில் செஞ்சால் குழா புட்டு, உதிரி உதிரியாக போட்டால் உதிரி புட்டு, அவ்வளோதாங்க. இதில் மேலே வந்துட்டு நல்லா சூப்பரான தேங்காய் பூ துருவி போட்டு நல்லா வீட்டில் செஞ்ச நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கூடவே வந்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லை நார்மல் சர்க்கரை, பழம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று காலையில் எங்கள் வீட்டில் இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த கேரளா ஸ்பெஷல் புட்டு ரெசிபி பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.